காலையிலேயே சங்கரி பரபரப்புடன் காணப்பட்டாள். ஏண்டி தேவி, இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடி, இதோ வர அத்தை. என்னங்க அத்தை? ஏண்டி, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் வாசலுக்கு முன்ன இப்படி இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் எப்படிடி லட்சுமி தேவி உள்ள வருவா? தேவி அமைதியாக, இதோ இப்பொழுது அடுக்கி வைக்கிறேன் அத்தை. அங்கு கீழே சிதறி கிடந்த காலணிகளை எடுத்து ஸ்டாண்டில் வரிசைப்படுத்தினாள். மசமசன்னு நிக்காதடி, அப்படியே தொடப்பம் போட்டு அந்த இடத்த நல்லா கூட்டி விடு. மண் இருக்க போகுது. சரிங்க அத்தை. என்ன சங்கரி, காலையிலேயே சத்தம் ரொம்ப பலமா இருக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம தீபா வரா, கூடவே நம்ம மாப்பிள்ளையும் வராரு. எப்ப? இன்னைக்கா? ஆமாங்க, நேற்று தான் ஃபோன் பண்ணான். காலையில் வரப்போகிறதா சொன்னான். அதனால தான் காலையிலேருந்து எல்லா வேலையும் சீக்கிரமாக நடந்துட்டு இருக்கு. அப்படியா? சமையல் கூட ஆயிடுச்சு. என்ன, ரெடி ஆயிடுச்சா? பரவாயில்லையே, இவ்வளவு காலையிலேயே ரெடி ஆயிடுச்சு. என்னங்க நீங்கள், வரவங்களுக்கு சாப்பாடு தயாராக இருக்க வேணாமா? அது சரி. பெருமூச்சு எடுத்த சிவஞானம் நேராக உள்ளே சென்று அமர்ந்தார். என்னங்க, நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க, என்ன செய்ய சொல்கிற? நானும் எதையாவது கூட்டி பெருக்கணுமா? அட, நீங்கள் வேற, சும்மா இருங்க. சங்கரி குழைந்தாள். போய் குளிங்க, குளிச்சுட்டு நல்ல சட்டையாக மாட்டிக்கிட்டு வந்து உட்காருங்க. ஏண்டி, என்னை யாராவது மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? உங்களுக்கு எல்லாமே கிண்டல் தான். எழுந்திருச்சு போங்க, அவங்க வந்துட போகிறாங்க. நீ இருக்கியே, மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்தா உன்னை கையில் பிடிக்க முடியாதே. முணங்கிக் கொண்டே உள்ளே சென்றார். அடுப்படியில் நுழைந்த சங்கரி, என்னடி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா? இதோ ஆயிடுச்சு அத்தை, 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். இங்கே பாரு தேவி, மாப்பிள்ளைக்கு சாப்பாடு நல்லா இருக்கணும், ருசியெல்லாம் சரியாக பார்த்துக்க. அப்புறம் அவ்வளவு தான் சொல்லிட்டேன். சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். தேவி தன் வேலைகளை பார்த்தாள். அம்மா, அம்மா. முரளி தேவியின் குழந்தை மல்லிகா தூக்க கலக்கத்தில் முணங்கிக் கொண்டே வந்தாள். அம்மாடி மல்லிகா, இங்க வாமா, வா. என் கண்ணு, தூங்கி எழுந்துட்டியா? வா, பாட்டிக்கிட்ட வா. தன் அருகில் வந்த பேத்தியை, கண்ணு போய் முகம் கழுவிக்கிட்டு பல் தேய்ச்சிட்டு வா, காப்பி குடிப்ப. மல்லிகா அமைதியாக சோபாவில் அமர்ந்திருக்க, போடா, இன்னைக்கு யார் வராங்கன்னு தெரியுமா? யாரு பாட்டி? ஆகாஷ் வர போறான். ஏய் ஜாலி. மல்லிகா சந்தோஷத்தில் குதித்து கொண்டே உள்ளே ஓடினாள். சிவஞானத்திற்கும் சங்கரிக்கும் 2 பிள்ளைகள். மூத்தவன் முரளி, இளையவள் தீபா. அவளுக்கு திருமணமாகி 12 வருடங்களாகிறது. மாப்பிள்ளை மகேஷ் பெரிய கம்பெனியில் நல்ல பதவியில் கை நிறைய சம்பாதிக்கிறார். பெரிய வீடு, கார், நிறைய சொத்துக்களுக்கு அவர் ஒரே வாரிசு. மகேஷ் தீபாவிற்கு ஒரு பையன் ஆகாஷ். அவன் தற்போது 7ஆம் வகுப்பு படிக்கிறான். சங்கரிக்கு மாப்பிள்ளை வருகிறார் என்றால் தலைகால் புரியாது. வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாள். இது சிவஞானத்திற்கும் முரளிக்கும் சலிப்பாக இருக்கும். சங்கரியின் மூத்த மகன் முரளிக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிறது. மருமகள் தேவி, பேருக்கேற்ப நல்ல அழகும் நல்ல குணமும் நிறைந்தவள். ஆனால் சற்று வசதியில் பின்தங்கியவள். இருந்தாலும் திருமணமாகி வரும்போது நல்ல சீருடன் தான் வந்தாள். ஆனாலும் சங்கரியின் வாய் சும்மா இருப்பதில்லை. எந்த நேரமும் மருமகளை குறை சொல்லவில்லை என்றால் சங்கரியின் தலை வெடித்துவிடும். தேவிக்கு இன்னும் 2 தங்கைகள் இருக்கிறார்கள். ஒரு தங்கைக்கு திருமணமாகிவிட்டது. இன்னும் ஒரு தங்கை இருக்கிறாள். தந்தை கதிரவன் ஒரு விவசாயி. தங்களுக்கென்று இருக்கும் சிறிய நிலத்தில் விவசாயம் செய்து தன் குடும்பத்தை பராமரித்து வருகின்றார். தாய் காமாட்சி. ஒரு அழகான அன்பான குடும்பம். தேவி, ஏண்டி தேவி, என்னங்க அத்தை, முடிஞ்சுதா? எல்லாம் ரெடி அத்தை. இவங்களை இன்னும் ஆளையே காணோம். பாட்டி. மல்லிகா குளித்து முடித்து விட்டு ஓடி வந்தாள். வாடா. ஆமாம், என்னடா ஸ்கூலுக்கு போறியா? யூனிஃபார்ம் போட்டிருக்க. ஏண்டி தேவி, இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடக்கூடாதா? ஆகாஷ் வரான் இல்லை? அத்தை, சாயங்காலம் வந்துட போறா. அது மட்டும் இல்லை, ஆகாஷ் இங்கே தானே இருக்க போகிறான். 2 நாளுக்கு அப்புறம் தானே ஊருக்கு போகிறான். அதனால் போயிட்டு வரட்டும். நீ மட்டும் சொன்னால் கேட்க மாட்டியே. இல்லை பாட்டி, நான் தான் அம்மா கிட்ட போகணும்னு சொன்னேன். இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட்டு இருக்குது. அப்படியாடா, சரிடா, போயிட்டு வா. சாயங்காலம் ஆகாஷ் கூட விளையாடலாம். சரி பாட்டி. மல்லிகா டிஃபன் சாப்பிட்டு லஞ்சை எடுத்துக்கொண்டு முரளியுடன் கிளம்பினாள்.
டே முரளி, இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடேண்டா. தீபாவும் மாப்பிள்ளையும் வராங்கல்ல. அம்மா, அப்படி நினச்ச உடனே லீவு போட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நைட்டு வந்து பார்க்க போகிறேன். டேய், மாப்பிள்ளை தீபாவை இங்கே விட்டுட்டு உடனே கிளம்பிடுவாருடா. நீ வர வரைக்கும் இருக்க மாட்டாரு. சரிம்மா, அதுக்காக என்னை லீவு போட சொல்கிறியா? நான் அவர்கிட்ட கால் செய்து பேசிக்கிறேன். அதான் அப்பா உன்னையும் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்னம்மா? சங்கரி முகத்தை திருப்பிக் கொள்ள, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். மல்லிகாவை அழைத்து கொண்டு கிளம்பினான். கல்யாணத்துக்கு முன்ன தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சாக்கா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். இப்போ என்னடான்னா இப்படி பேசிட்டு போகிறான். என்னம்மா மாத்திடுறாளுங்க. தேவி இதை கேட்டுக்கொண்டே வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். சிவஞானம் ஹாலில் வந்து அமர்ந்தார். என்ன சங்கரி, இன்னும் உன் பொண்ணு வரலையா? என்னங்க நீங்கள் நம்ம பொண்ணுன்னு சொல்லுங்க. அது கல்யாணத்துக்கு முன்ன அவ உன்ன மாதிரியே மாறி ரொம்ப காலமாச்சு. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? வெளியில் கார் சத்தம் கேட்டது. அடடே, தீபா வந்துட்டா போலிருக்கே. வேகமாக வாசலுக்கு விரைந்தாள். வாசலில் விலை உயர்ந்த ஒரு பெரிய கார் வந்து நின்றது. காரிலிருந்து இருவர் இறங்கினார்கள். வாங்க மாப்பிள்ள. வாமா தீபா. எப்படி அத்தை இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. வாங்க மாப்பிள்ள. பாட்டி, டேய் ஆகாஷ் கண்ணு, எப்படிடா தங்கம் இருக்க? வா வா, ஓடி வா. பேரனை தழுவி முத்தமிட்டாள். வாங்க, உள்ளே வாங்க. உள்ளே வந்தவர்கள் ஹாலில் வந்து அமர அடுப்படியில் இருந்து தேவி ஓடி வந்தாள். தேவியை பார்த்து சங்கரி, அம்மாடி தேவி, எல்லாருக்கும் குடிக்க தண்ணீர் கொண்டு வாமா. இதோ வரேன் அத்தை. உள்ளிருந்து வந்த தேவி, எப்படி இருக்க தீபா? இருக்க. அவள் சலித்து கொண்டு முகத்தை திருப்ப அவள் அருகில் இருக்கும் மகேஷுக்கு தண்ணீர் கொடுத்தாள். எடுத்துக்கோங்க. அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. சரி சரி, மசமசன்னு நிற்காம வந்தவங்களுக்கு டிஃபன் எடுத்து வை. சரிங்க அத்தை. நேராக சமையலறையில் நுழைந்த தேவி அனைத்தையும் டைனிங் டேபிளில் வைத்தாள். அத்தை, இருங்க இருங்க, கொஞ்சம் நேரமாகட்டும். ட்ராவல் பண்ணதில் ரொம்ப டயர்டாக இருக்குது. சரிங்க மாப்பிள்ள. தங்கள் அறையிலிருந்து வெளிவந்த சிவஞானம், வாங்க மாப்பிள்ள. அம்மாடி தீபா, எப்போ வந்தீங்க? இதோ இப்போ தான் வந்தோம் மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, சூப்பராக இருக்காங்க மாமா. தாத்தா. சிவஞானத்திடம் தாவி வந்த ஆகாஷை வாரி அணைத்து முத்தம் வைத்தார். ஆமாம் தாத்தா, மல்லிகா எங்க? அவ ஸ்கூலுக்கு போயிருக்காப்பா, சாயந்தரம் வந்துடுவா. போங்க தாத்தா, அவ கூட நான் பேச போகிறதில்ல. அங்கு இருந்த அனைவரின் முகத்திலும் புன்னகை மிளிர, சரி சரி, உங்கள் சண்டையை அவ வந்த பிறகு பார்த்துக்கலாம். இப்போ வாங்க சாப்பிடலாம். இட்லி, கறி குழம்பு, பூரி, தோசை, வடை என காலை டிஃபன் முடிந்தது. அம்மாடி தேவி, குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. சிவஞானம் சொன்னவுடன் தேவிக்கு மிகுந்த ஆனந்தம். மதிய உணவு தயார் செய்ய தேவி அடுப்படியில் நுழைந்தாள். அம்மாடி தேவி, என்னங்க மாமா? ஆமாம், தீபா மாப்பிள்ளை எல்லாம் எங்கம்மா? அவங்க ரூமில் இருக்காங்க மாமா. அம்மாடி, நீ சாப்பிட்டியா? இதோ இப்போ சாப்பிட போகிறேன் மாமா. அம்மாடி, முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் வேலை செஞ்சுக்கலாம். சரிங்க மாமா. தேவி மதிய சமையல் வேலைகளை துவங்கும் முன்பு சாப்பிட அமர்ந்தாள். தீபாவும் மகேஷும் அறையில் சிரித்து கொண்டிருக்க சங்கரி இவர்களுடன் சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தாள். பேரன் ஆகாஷ் சிவஞானத்துடன் விளையாடி கொண்டிருந்தான். ஆமாம் மாப்பிள்ள, உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அத்தை. தீபா சொல்லுச்சு, போன வாரம் ஏதோ ஒரு பெரிய இடத்த முடிச்சிங்களாமே. ஆமாங்க அத்தை, அது விஷயமாத்தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். என்னங்க மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஆமாம் அத்தை, இங்கே பக்கத்தில் எங்களுடைய பழைய லேண்டு கொஞ்சம் இருக்குது. அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை பிஸ்னஸ் மேலே போடலாம்னு இருக்கேன். அதுக்காகத்தான், அது விஷயமாத்தான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். என் வேலை முடிஞ்ச உடனே நான் வந்து தீபாவையும் ஆகாஷையும் கூட்டிகிட்டு போகிறேன். அவளும் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு என்ன மாப்பிள்ள, ஒரு வாரம் கூட இருக்கட்டும். ஐயையோ அத்தை, ஆகாஷுக்கு ஸ்கூல் இருக்குது. நான் திரும்பி வரும்போது கூட்டிகிட்டு போயிடுவேன். சரிங்க மாப்பிள்ள. விட்டா உங்கள் பொண்ணை இங்கேயே வச்சிருப்பீங்க போல.
அங்கே அனைவரிடமும் சிரிப்பு பலத்தது. ஆமா அம்மா, உன்னை ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னம்மா, என்ன விஷயம்? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அண்ணி முகமே சரியில்லை. என்ன ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சு? அந்த மகாராணிக்கு எப்பத்தான் முகம் சரியாக இருந்திருக்கு சொல்லு. உங்களை பார்த்தாலே அவளுக்கு பொறாமடி. என்னம்மா சொல்கிற? ஏன்னா நீங்கள் இப்படி ஜம்முன்னு காரில் வந்து இறங்குறத பார்த்து அவளுக்கு வயித்தெரிச்சல். என்னம்மா இப்படி சொல்கிற? ஏன் அண்ணன் மட்டும் என்ன அண்ணியை நல்லா தானே வச்சிருக்கு? அந்த மகாராணிக்கு இங்கே என்ன குறைச்சல்? எல்லாம் நல்லா தான் இருக்கா. எங்கேயோ கிராமத்தில் குப்பை கொட்டிட்டு இருந்தா. அவளுக்கு இப்படி ஒரு வீட்டில் வந்து மகாராணி ஆட்டம் வாழணும்னு கொடுத்து வச்சிருக்கு. இது புரியுதா அவளுக்கு? ஏதாவது சொன்னால் மட்டும் முகம் உச்சாணி கொம்புல ஏறிக்குது. என்ன செய்கிறது? சரி விடுமா. ஆமாம், இந்த அண்ணன் வீட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் அண்ணன் என்ன இப்போ உங்கள் அண்ணனாவா இருக்கான்? அவன் மாறி போய் ரொம்ப காலமாச்சு. அவங்க நம்ம பேச்சையெல்லாம் எங்கே கேட்குறாங்க? கேட்க வேண்டியவங்க பேச்சைத்தான் கேட்குறாங்க. இன்னைக்கு காலையில் வீட்டில் இருடா, தீபா வரான்னு சொன்னேன். சாயங்காலம் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் என்ன செய்ய? என்ன செய்ய சொல்கிற? இதோ சின்னவ மல்லிகா, ஆகாஷ் வராண்டி, லீவு போடுடி, வீட்டில் இருடின்னு சொன்னால் அதுவும் எங்கே ஏன் பேச்சை கேட்குது? எல்லாத்தையும் இந்த வீட்டு மகாராணி அம்மா அவங்க பேச்சை கேட்குற மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் விடுடி. இதோ என்னை கட்டினது இருக்கே, யாரு? நம்ம அப்பாவை சொல்றியா? வேற யாரு? அவரைத்தான். அவரும் மருமகளை கொண்டாடுவார். என் மருமக இப்படி, என் மருமக அப்படின்னு. என் பேச்சுக்கு இந்த வீட்டில் எங்கே மதிப்பு இருக்கு? ஏம்மா அப்படி சொல்கிற? நீ தான் இந்த வீட்டு எஜமானி அம்மா. இன்னமும் வரவு செலவு கணக்கெல்லாம் நீ தானே பார்க்குற. ஆமாம், அதை மட்டும் யார் கைக்கும் போக விட மாட்டேன். எல்லாம் என் இஷ்டம்தான். அப்புறம் என்னம்மா, எதுக்கு கவலைப்படற? அடி போடி, நீ வேற. அத்தை, சரி விடுங்க. சூடாக காப்பி கிடைக்குமா? இதோ கொண்டு வர சொல்கிறேன் மாப்பிள்ள. தேவி, தேவி, என்னங்க அத்தை, கொஞ்சம் காஃபி போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. காஃபியை எடுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்குள் நுழைந்தாள். தேவி வருவதை பார்த்து அந்த அறை திடீரென நிசப்தமானது. வாமா தேவி. மகேஷ் உள்ளே அழைக்க தேவி அனைவருக்கும் காப்பியை கொடுத்தாள். என்னம்மா தேவி, உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? மகேஷ் கேட்டதும், நல்லா இருக்காங்க அண்ணன். அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அண்ணன். உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா எல்லாரும் சௌக்கியங்களா? அவங்களுக்கு என்னம்மா, ஜம்முன்னு இருக்காங்க. ஆமாம், உன் சின்ன தங்கச்சிக்கு இன்னும் எதுவும் வரம் பார்க்கலையா? பார்த்துட்டு தான் இருக்காங்க அண்ணா. இன்னும் எதுவும் பொருந்தி வரலை. ஏன், அவங்க கேட்குற அளவிற்கு சீர் உங்களால் செய்ய முடியலையா? இல்லை உங்கள் தகுதிக்கு ஈடானவங்க யாரும் கிடைக்கலையா? இந்த கேள்வி தேவிக்கு சுருக்கென்றது. மகேஷின் நக்கல் பேச்சு தேவிக்கு நன்றாகவே புரிந்தது. அதெல்லாம் ஒன்றுமில்லைண்ணா, இவ போடுற கண்டிஷனுக்குத்தான் அவங்க யாரும் ஒத்து வரலை. அதனால தான் தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன தேவி சொல்கிற? அப்படி என்ன கண்டிஷன்? அவ இப்போ டபுள் டிகிரி வாங்கியிருக்கா. ஒரு கம்பெனியில் வேலையும் செய்கிறா. கூடவே ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறா. கல்யாணத்துக்கு பிறகும் அவ படிப்பாளாம், வேலைக்கும் போவாளாம். அவளுடைய சம்பளத்தில் பாதி எங்கள் அப்பா அம்மாவுக்கு தருவாளாம். வரதட்சணை கேட்கக்கூடாதான். எங்கள் வீட்டில் என்ன முடியுதோ கழுத்து காதை நிரப்பி அனுப்புவாங்களாம். அதற்கு மேலே அவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாதான். இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டால்தான் கல்யாணம் செய்து கொள்வாளாம். அந்த அறை மீண்டும் அமைதியானது. மூவரும் வாய் பிளந்தனர். என்னடி சொல்கிற? உன் தங்கச்சிக்கு என்ன கொழுப்பா? எவண்டி இந்த காலத்தில் இவ போடுற கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்குவா? சங்கரி ஆச்சரியமாய் கேட்க, அதானே. ஏன் அண்ணி, உங்கள் தங்கச்சிக்கு ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? இப்படி ஒரு கண்டிஷன் போட்டால் யார் கல்யாணம் செஞ்சுக்குவா? அவளுக்கு நீங்களாவது எடுத்து சொல்லக்கூடாது? அவ தான் சின்ன பொண்ணு. நீ வேற தீபா, அவ இப்பத்தான் என் கண்ணுக்கு பெரிய மனுஷியா தெரிகிறா. அவ சரியாத்தான் பேசுகிறா. அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அப்பா அம்மாவுக்கு அவள் தன் கடமையை செய்யணும்னு நினைக்கிறா. இதில் என்ன தப்பு இருக்கு? அது சரி, இந்த காலத்தில் நல்லது சொன்னால் பொட்ட பிள்ளைங்க எங்கே ஏற்றுக்குதுங்க? என்னமோ போ, போய் ஆகிற வேலையை பாரு. சரிங்க அத்தை. தேவி அந்த அறையை விட்டு வந்ததும் மீண்டும் அங்கே பேச்சு சத்தம்.
மெல்லிய புன்னகையில் அடுப்படிக்கச் சென்றவள் தட்டில் இட்லி வைத்து சாப்பிட்டு விட்டு அங்கு உள்ள வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். சம்மந்தி, அம்மாடி தேவி. வாசலில் ஏதோ குரல் கேட்க சங்கரி அறையிலிருந்து வெளிவந்தாள். தேவியும் அடுப்படியிலிருந்து அந்த குரலை கவனித்து கொண்டே வெளியே வந்தாள். பழகிய குரல். அந்த சமயம் அவளுக்கு வெளியே வந்து எட்டி பார்க்க அங்கு தேவியின் அம்மா அப்பா வந்திருந்தார்கள். அம்மா வாங்கம்மா, அப்பா வாங்கப்பா வாங்க. தேவி அவர்கள் இருவரையும் உள்ளே அழைக்க அவர்களை பார்த்த சங்கரி, இவங்க எங்க இங்க வந்தாங்க? உள்ளுக்குள் முணங்கியபடியே, அடடே வாங்க சம்பந்தி வாங்க, உள்ளே அழைத்தாள். உட்காருங்க. ஹாலில் அமர்ந்தவர்கள், எப்படி இருக்கீங்க சம்பந்தி அம்மா? நல்லா இருக்கோம் சம்பந்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சம்பந்தி அம்மா. என்ன விஷயம் சம்பந்தி, இப்படி திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க? சங்கரி இப்படி கேட்டதும் தேவி சங்கரியை பார்த்தாள். இல்லை, என்ன திடுப்புன்னு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்திருக்கீங்களே, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். அது சம்பந்தி அம்மா, நம்ம பூவிழிக்கு ஒரு வரம் அமைஞ்சிருக்கு. வருகிற திங்கக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே தேவி கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் சொல்லிட்டு அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போகலாமன்னு தான் வந்தோம். இதை கேட்டதும் தேவி முகத்தில் அளவில்லா மகிழ்ச்சி. என்னம்மா சொல்கிறீங்க? வர திங்கக்கிழமையா வராங்க? ஆமா தேவி, ரொம்ப சந்தோஷம். தேவி மிகவும் ஆனந்தப்பட்டாள். சரிங்க சம்மந்தி, அதுக்கு நாங்கள் எல்லாரும் எதுக்கு வரணும்? என்ன சம்மந்தி அம்மா இப்படி சொல்லிட்டீங்க? முன்னாடியே நம்ம தரகர் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. பொண்ணு பார்த்து முடித்தவுடன் கையோட நிச்சயம் குறிக்க வேண்டியது தான். அப்படியா? சங்கரி ஆச்சரியத்துடன் கேட்க, ஆமா சம்மந்தி அம்மா. சரி, உங்கள் மக போடுற கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க சம்மந்தி அம்மா. சங்கரி வாயை பிளந்தாள். அது யாரடி அவன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டவன்? அவன் மூஞ்சியை பார்த்தே தீரணுமே. என்ன சம்மந்தி அம்மா, என்ன யோசனை? ஒன்றுமில்லை சம்மந்தி, தீபா வந்திருக்கா, அதனால் எங்களால் வர முடியாது. தேவியை வேணுமன்னா அனுப்பி வைக்கிறேன். திங்கக்கிழமை காலையில் அனுப்பி வைக்கிறேன். சம்மந்தி அம்மா என்ன சொல்கிறீங்க? அவள் காலையில் வண்டி ஏறினா ஊருக்கு வர ரொம்ப நேரமாகும். ஞாயிற்றுக்கிழமையே கொஞ்சம் அனுப்பிடுங்க. என்னங்க சம்மந்தி, என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஊரிலிருந்து வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் போய் எப்படி அனுப்ப முடியும்? ஏன், உன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் தேவி தான் தலையில் தூக்கி வச்சுக்க போகிறாளா? சிவஞானம் உள்ளிருந்து வந்தார். வாங்க சம்மந்தி, எப்போ வந்தீங்க? இதோ இப்போ தான் சம்மந்தி. எப்படி இருக்கீங்க? சௌக்கியங்களா? நல்லா இருக்கும் சம்மந்தி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சம்மந்தி. ஏம்மா தேவி, ஏதாவது சாப்பிட கொடுத்தியாம்மா? பேசிட்டே இருந்ததில் மறந்துட்டேன் மாமா, இதோ கொண்டு வரேன். என்ன சங்கரி, நான் கேட்ட கேள்விக்கு பதிலையே காணோம். சங்கரி முகத்தை சுளித்து கொண்டாள். எங்கடா மனுஷன் இன்னும் என்கிட்ட வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டீங்களா? ஏண்டி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவேன்னு பார்த்தா என்னடி முகத்தை திருப்புற? தேவி என்ன உங்கள் எல்லாரையும் தலைமையில தூக்கி வச்சுக்க போகிறாளா? ஏங்க, மருமகனும் பொண்ணு வந்திருக்காங்க, அவங்கள நல்ல முறையில் அனுப்பி வைக்க வேண்டாம்? ஏண்டி, அதான் நாம் 2 பேரும் இருக்கோமல்ல, அப்புறம் என்ன? தேவி தண்ணீர் கொண்டு வந்து அவர்கள் இருவருக்கும் கொடுத்தாள். அதை வாங்கி குடித்த காமாட்சியும் கதிரவனும் தேவியை பார்த்து, என்னம்மா தேவி, போன தடவை பார்த்ததை விட ஆள் ரொம்ப இளைச்ச மாதிரி தெரியுது. என்னது, இளைச்சிட்டாளா? என்ன சம்மந்தியம்மா இப்படி சொல்கிறீங்க? அவள் எங்கே இளைச்சா? இப்போ இன்னும் ஒரு சுத்து கூடிதானே இருக்கா? அவளுக்கு இங்கே என்ன குறைச்சல்? ஐயோ சம்மந்தியம்மா, நான் அப்படி சொல்ல வரலை. என் கண்ணுக்கு என்னவோ அப்படி தெரிஞ்சுது, அதான் கேட்டேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா, நான் அப்படியே தான் இருக்கேன். தேவி சொன்னதும் கதிரவனும் காமாட்சியும் அமைதியாகினர். ஆமா சம்மந்தி, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? அவர் பேங்க்கில் வேலை செய்கிறாரு சம்மந்தி. கவர்மெண்ட் பேங்க், அதில் மேனேஜராக இருக்காரு. அது சரி, பரவாயில்லையே. மாப்பிள்ளைக்கு அரசாங்க உத்தியோகமா? அது சரி, பூவிழி கொடுத்து வச்சவ. அது என்னவோ சம்மந்தியம்மா, உங்கள் பொண்ணுங்களுக்கு எல்லாம் நல்ல இடமா அமையுது. கொடுத்து வச்சவாளுங்கத்தான். இந்த வார்த்தை தேவிக்கு சுருக்கின்றது. தேவி அமைதியாயிருக்க,
ஏண்டி மாற்றி சொல்லிட்டு இருக்க? சம்மந்தி, உங்கள் பொண்ணுங்களை கட்டிக்கினவங்க தான் கொடுத்து வச்சவங்க. இவ கிடக்கிறா. சங்கரி தேவியை பார்த்தாள். ம் இவ அப்பா அம்மா வந்துட்டாங்களா? இனி இவ அடுப்படியில் போய் எப்போ வேலையை முடிக்க போறா தெரியலையே. இவங்க கூட பேசியே காலத்தை ஓட்ட போறா. மாப்பிள்ளைக்கு வேற டைமுக்கு பசிக்குமே. என்ன சங்கரி, நீ அடிக்கடி யோசனைக்கு போயிடுற? சட்டென நினைவுக்கு வந்த சங்கரி சிவஞானத்தை பார்த்து திமிரிக் கொண்டாள். அம்மாடி தேவி, என்னங்க மாமா, நீ ஞாயிற்றுக்கிழமையே கிளம்புமா. இங்கே உங்கள் அத்தை எல்லாத்தையும் பார்த்துக்குவா. எனது நானே எல்லாத்தையும் பார்த்துக்கணுமா? ம் இவர் இருக்காரே. சங்கரி உள்ளுக்குள் குமைந்தாள். சரிங்க சம்மந்தி, அசதியாக இருப்பீங்க, போய் கொஞ்சம் ஓய்வெடுங்க. இல்லை சம்மந்தி, கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். அட, இப்போ தானே வந்தீங்க, சாயங்காலம் கிளம்புவீங்க. போங்க, போய் முரளி தேவி ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க போங்க. ஆமாடி தேவி. என்னங்க மாமா? போமா, அவங்கள உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க மாமா. தேவி தன் அம்மாவையும் அப்பாவையும் தங்கள் அறைக்கு அழைத்துச் சென்றாள். கட்டிலில் அமர்ந்தவர்கள் தேவியை அருகில் அமரச் சொல்ல, இல்லைம்மா, நான் போய் சமைக்கணும், இன்னும் மதியம் லஞ்ச் ரெடி ஆகலை, எனக்கு நிறைய வேலை இருக்குமா. நீங்கள் 2 பேரும் ரூமில் இருங்க, நான் சீக்கிரமாக முடிச்சிட்டு வரேன். சரிப்பா, நீங்கள் படுங்க. சரிம்மா தேவி, நீ போய் வேலையை பாரு. தேவி விறுவிறுப்பாக அடுப்படையில் நுழைந்து சமையல் வேலைகளை கவனித்தாள். சிறிது நேரத்திலேயே எல்லாம் தயாரானது. தேவி அவசர அவசரமாய் எல்லா வேலைகளையும் முடித்தாள். சங்கரி முணங்கிக் கொண்டே அடுப்படிக்கு வந்தாள். தேவி, மணி 1 ஆகுது, எல்லாம் முடிஞ்சுதா இல்லையா? மாப்பிள்ளை 1 மணிக்குள்ள சாப்பிட்ற ஆளு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அத்தை. சரி சரி, டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து வை. மாப்பிள்ளை, அம்மாடி தீபா, வாங்கம்மா சாப்பிடுவோம். என்னம்மா, இன்னும் கொஞ்சம் நேரமாகட்டும், சாப்பிடலாம். சங்கரி அதட்டினாள். அங்கே அவளோட அப்பா அம்மா வந்திருக்காங்கடி, விட்டா முதல் பந்தியில் அதுங்க உக்காந்துடும், சட்டுன்னு கூட்டிட்டு வா. சரிம்மா, போ வரேன். தீபாவும் மகேஷும் டைனிங் ஹாலுக்கு வந்தார்கள். பேரன் ஆகாஷ், சிவஞானம் இருவரும் அங்கே வந்தார்கள். சிவஞானம் டைனிங் டேபிளில் அமர்ந்தவுடன், அம்மாடி தேவி. என்ன மாமா? அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடுமா. இதோ கூப்பிடுறேன் மாமா. ஏங்க, இங்கே 4 பேர் தான் உட்கார முடியும், அவங்க வந்தால் எங்கே உட்காருவாங்க? சங்கரி இப்படி சொன்னதும் சிவஞானத்திற்கு கோபம் வந்தது. ஏண்டி, வந்தவங்களை உட்கார வச்சு சாப்பாடு போடாமல் நாம் முதலில் உட்காருவதா? அறிவு இருக்கா உனக்கு? இந்த மனுஷன் இருக்காரே. ஏண்டி நிற்கிற? போய் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா. சங்கரி இப்படி சொன்னதும் தேவிக்கு மனசே கேட்கவில்லை. இல்லை அத்தை, பரவாயில்லை, அவங்க இப்போ தானே வந்தாங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும், நீங்கள் சாப்பிடுங்க. ஏம்மா, போய் கூட்டிட்டு வா. இல்லை மாமா, தூங்குறாங்க, அப்புறம் குரல் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாரும் உட்காருங்க. தீபா, மகேஷ், சிவஞானம், சங்கரி 4 அமர தேவி பரிமாறினாள். தேவி, என்னங்க அத்தை? மாப்பிள்ளைக்கு வைமா முதலில். சாப்பாட்டை மகேஷிற்கு வாரி வாரி வைத்தாள். ஐயோ தங்கச்சி, போதும் போதும், விட்டா எல்லாத்தையும் என் தட்டிலேயே நிரப்பிடுவ போலேயே. மாப்பிள்ளை, நல்லா சாப்பிடுங்க. ஐயோ அத்தை, நீங்கள் வேற, இதுக்கு மேலே எங்கே சாப்பிட்றது? இந்தாங்க, இந்த மீனை 2 துண்டு வச்சுக்கோங்க. அங்கே இருப்பது எல்லாம் மகேஷின் இலையில் பரப்பப்பட்டன. சிவஞானம் சங்கரியை கோபமாய் பார்த்து கொண்டே இருந்தார். என்னங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க, நீங்களும் வச்சுக்கோங்க. வேணாம், போதும் போதும், அதிகமாக சாப்பிட்டு அப்புறம் யார் அவஸ்தைப்படுறது? அம்மாடி தேவி. என்னங்க மாமா? உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடுமா. சரிங்க மாமா. நீ இருமா, நானே போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். சாப்பிட்டு முடித்த சிவஞானம் நேராக முரளி தேவியின் அறைக்கு சென்றார். கதிரவனையும் காமாட்சியையும் பார்த்தார். சம்மந்தி, வாங்க. என்ன சம்மந்தி, 2 பேரும் முழிச்சுத்தான் இருக்கீங்களா? ஆமாம் சம்மந்தி. உட்காருங்க உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. ஆமாம், நீங்கள் தூங்கலையா? ஐயோ, எவ்வளவு நேரம் படுத்துட்டு தான் இருந்தோம் சம்மந்தி. சரி வாங்க சாப்பிடலாம். கதிரவனும் காமாட்சியும் ஒருவரை ஒருவர் பார்க்க, என்ன சம்மந்தி, வாங்க,
அவர்கள் இருவரையும் டைனிங் ஹாலுக்கு அழைத்து வந்தார். தீபாவும் மகேஷும் சாப்பிட்டு முடித்துவிட்டு நேராக தங்கள் அறைக்கு சென்றனர். அப்பா வாங்கப்பா, அம்மா உட்காருங்க. தேவி அவர்களை அமர வைத்து உணவினை பரிமாறினாள். சரிங்க சம்பந்தி, நீங்க சாப்பிடுங்க. சங்கரி அங்கிருந்து நகர்ந்தாள். அம்மாடி தேவி, சாப்பாடு அருமையா இருக்குமா, உன் கை பக்குவமே பக்குவம். அங்கே சிரிப்பு பலத்தது. கதிரவனும் காமாட்சியும் முரளியிடம் போனில் பேசிக்கொண்டிருந்தனர். மாப்பிள்ள, கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையே வந்துடுங்கப்பா. சரிங்க மாமா, கண்டிப்பா வரோம். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க. சமந்தி வரட்டுமா? என்ன சமந்தி, கிளம்பிட்டீங்களா? ஆமா சமந்தி. சமந்தி அம்மா வரேம்மா. தீபா வரட்டுமாம்மா? தம்பி வரேன்பா. மகேஷ் வாங்க என்றதும் சிவஞானம், மாப்பிள்ள நீங்களும் இப்போ கிளம்புறீங்க தானே? அப்படியே இவங்க 2 பேரையும் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுங்களேன். சங்கரி குறுக்கே பாய்ந்தாள். ஐயோ என்ன நீங்கள், அவருக்கு 1008 வேலை இருக்கும், அவரை போய் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி, இப்போ என்ன நான் தப்பாக கேட்டுட்டேன்? நீங்கள் சும்மா இருங்க. மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் கிளம்புறாரு. சம்மந்தி, எதுக்கு சம்மந்தி? நாங்கள் அதோ இந்த தெருமுனையில் போய் அங்கே ஆட்டோ ஒன்று பிடிச்சிக்கிறோம். கதிரவனும் காமாட்சியும் கிளம்பினார்கள். அம்மாடி தேவி வரட்டுமா? சரிங்கப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போனதும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கப்பா. சரிம்மா, கிளம்புறோம். மாப்பிள்ளை வந்தால் சொல்லிடுமா? சரிப்பா. அவர்கள் இருவரும் கிளம்பினார்கள். சிறிது நேரத்தில் மகேஷும் கிளம்பினார். மாப்பிள்ளை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளை. சரிங்க அத்தை, நான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரேன். அத்தை, திங்கக்கிழமை காலையில் தீபாவையும் ஆகாஷையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறேன். சரிங்க மாப்பிள்ள, சந்தோஷம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மகேஷ் கிளம்பியதும் சங்கரியும் தீபாவும் ஓய்வெடுக்க அறைக்கு சென்றனர். அம்மாடி தீபா, என்னம்மா? ஆகாஷ் என்ன பண்ணுறான்? அவன் எங்கத்தான் இருந்தான்? ஒருவேளை உங்கள் ரூமில் அப்பா கூட விளையாடிட்டு இருப்பான். அப்போது தேவி இருவருக்கும் காஃபி எடுத்துக்கொண்டு அந்த அறையில் நுழைய இருவரும் பேசிக்கொண்டிருந்தது அவளின் காதில் விழுந்தது. அம்மாடி தீபா, என்னம்மா? நீ சந்தோஷமா இருக்கியாம்மா? என்னம்மா திடீர்னு இப்படி கேட்குற? இல்லை, முன்னைய விட இந்த தடவை ஆள் ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்கியே, அதான் கேட்டேன். சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லை தீபா, கடைசியாக உன்னை பார்த்ததை விட இந்த சமயம் நீ ஆள் ரொம்ப இளைச்சி போயிருக்க. நிறம் கூட கம்மியாக இருக்க. முகம் கூட ஏதோ வாட்டமாக இருக்கேம்மா. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நீயே எதையாவது கற்பனை பண்ணிக்காத. நீ 1000 சொன்னாலும் பெத்தவளுக்கு தெரியாதா பிள்ளையோட முகத்தை பற்றி? என்னம்மா, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுமா. அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? சும்மா நீயே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு விடுமா. போய் ஏதாவது வேலையை பாரு. இல்லை, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தேவி இதை கேட்டவுடன் அவளுக்கும் மனது ஏதோ செய்தது. அம்மா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஆமாம், நம்ம அண்ணி முகம் ஏன் ரொம்ப வாட்டமாக இருக்கு? அவளுக்கு என்ன இங்கே குறைச்சல்? நல்லா சாப்பாடு, மாளிகை மாதிரி வீடு, ஏசி, மகாராணி கேட்குறதெல்லாம் கிடைக்குது. பத்தாததுக்கு உன் அண்ணன் வேற அவளை தாங்குன்னு தாங்குறான். அவளுக்கு என்னடி இந்த வீட்டில் குறை? இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். அதை விடுடி. இந்த மனுஷன் சும்மா இருக்காரா பாரு. மாப்பிள்ளை கிளம்புறாரு, அந்த சமயம் பார்த்து அவங்க 2 பேரையும் காரில் ஏற்றி விட சொல்கிறாரு. யாரம்மா சொல்கிற? அதாண்டி உன் அன்னிக்காரியோட அம்மா அப்பாவை தான் சொல்கிறேன். ஏம்மா, அவர் போகிற வழியில் இறக்கி விட்டுட்டு போக போகிறாரு. நீ எதுக்குமா வேணாங்கிற? பாவம் வயசானவங்க. ஏண்டி, என் மாப்பிள்ளைய என்ன ஊரில் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் டிரைவர் வேலையை பார்க்க சொல்கிறியா? இதோ அந்த தெருமுக்கில் போனால் ஆட்டோ கிடைக்க போகுது. அதுக்கு இல்லைம்மா, பாவம்மா, அவங்க வயசானவங்க. அடி நீ வேற, பாவமாவது கீவமாவது இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறிக்கோங்க. நீ சும்மா இரு, எனக்கு தெரியும் யார் யாரை எங்கே வைக்கணும்னு. இந்த வார்த்தை தேவியின் காதுகளில் விழுந்ததும்
அவள் விழிகள் நெருப்பாய் கொதித்தது. அவளால் அவள் உணர்வுகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. சீறிட்டு கொண்டு உள்ளே வந்தாள். அத்தை, போதும் நிறுத்துங்க, ஆவேசத்துடன் கத்தினாள். இருவரும் வியப்பில் தேவியை பார்க்க, ஆமா, என்ன சொன்னீங்க? என்னடி கேட்குற நீ? புரியல. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். சங்கரி அமைதியாயிருக்க தேவி பகட்டு சிரிப்பு சிரித்தாள். இப்போ நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது என் காதில் நல்லாவே விழுந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாவை பற்றி என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேலே ஏறிக்குவாங்களா? யார் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே தான் வைக்கணும். அப்படித்தானே அத்தை? சங்கரி சற்று அமைதியாக இருந்து பின்பு கோபமாய் சீறிட்டாள். ஏண்டி, நாங்கள் பேசுகிறதெல்லாம் வெளியே நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? இங்கே பாருங்க அத்தை, நான் ஒன்றும் ஒட்டு கேட்கல. காஃபி கொடுக்க உள்ளே வந்த என் காதில் எதர்ச்சியாக விழுந்தது. ஆமாம், நானும் இங்கே வாழ வந்த நாளிலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? நானும் போகட்டும் போகட்டும்னு ரொம்ப நாளாக பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் மாறவே இல்லை. ஏன் அத்தை, நீங்களும் ஒரு பெண் தானே? அதை ஏன் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்னடி வாய் ரொம்ப நீளுது? ஆமாம், வாய் எல்லாருக்கும் இருக்குத்தானே. ஆனால் மருமகளாக வந்துட்டா மட்டும் அந்த வாய் இருக்கக்கூடாது. அந்த வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது. அப்படித்தானே? அண்ணி, என்ன அண்ணி நீங்கள் அம்மாவை இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இரு தீபா. நான் என் மாமியார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் தயவு செய்து நீ வராத. என்னடி என் பொண்ணை அதட்டற? நான் ஒன்றும் உங்கள் பொண்ணு அதட்டலை, பொறுமையாக தான் சொன்னேன். இங்கே பாருங்க, நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன். நீங்கள் இப்படியே எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வாழ வந்த இத்தனை வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்னை நல்ல மாதிரி பார்த்துருக்கீங்களா? எப்போவும் எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் இந்த வீட்டோட மருமக அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் கொஞ்சமாவது இருக்கா? இந்த வீட்டுக்கு ஏதோ ஒண்ட வந்த வேலைக்காரி, அதுவும் சம்பளம் இல்லாத வேலைக்காரி, அப்படி ஒரு ஆளாத்தானே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்குங்கிற மாதிரி ஒரு பார்வை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சங்கரி வாயடைத்து நின்றாள். நம்ம மருமக தேவியா எப்படி பேசுவது? சங்கரியால் நம்ப முடியவில்லை. என்ன அத்தை அப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்களே, யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொன்னீங்களே. அத்தை, உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமக அவ்வளவு மோசமானவளா? அவளை பெத்தவங்க அதை விட கேவலமானவங்களா? தான் பெத்து வளர்த்து கண்ணுக்கு கண்ணா பார்த்து இத்தனை வருஷம் ஆளாக்கின பெண் பிள்ளைய அப்படியே முழுசா அவங்க வீட்டுக்கு தாரவாத்து கொடுக்குறாங்களே, அவங்க கெட்டவங்க தான். அப்படி கொடுத்துட்டு அவ எப்படி இருக்காளோ ஏதா இருக்காளோன்னு எங்கேயோ இருந்து கண் கலங்குற அவங்க மனசு உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்களும் ஒரு பெண் பிள்ளைய பெத்தவங்க தானே. உங்களையும் மாமாவையும் தீபா வீட்டில் இப்படி நடத்தினா நீங்க ஒத்துக்குவீங்களா? சங்கரியால் எதுவும் பேச முடியவில்லை. அமைதியாக நின்றாள். சொல்லுங்க அத்தை, உங்களை எப்படி நடத்தினா நம்ம தீபா சும்மா தான் இருப்பாளா? சங்கரி கோவமாக, ஏண்டி இப்போ எதுக்கு என் பொண்ணை இதுக்குள்ளே இழுக்கிற? நான் ஒன்றும் உங்கள் பொண்ணை இதுக்குள்ளே இழுக்கலை. இந்த நிலைமையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்கன்னு தான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம். சங்கரி அமைதியாக நிற்க அங்கே சிவஞானமும் வந்து சங்கரியை கோபமாய் பார்த்தார். பாருங்க மாமா, எங்கள் அப்பா அம்மாவை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணுமா, இல்லை தலைக்கு மேலே ஏறிக்குவாங்களாம். அப்படி அவங்க என்ன மாமா செஞ்சாங்க இவங்களுக்கு? என்னை இந்த வீட்டில் கட்டி கொடுத்தது தவிர அவங்க எந்த பாவமும் செய்யலையே. அவங்கள ஏன் இவ்வளவு மட்டமாக பேசணும்? என்னவோ உங்கள் பரம எதிரி மாதிரி அவங்கள புறம் பேசுவது இது என்ன மாமா குணம்? ஒவ்வொரு வீட்டிலும் இதை தாங்கிக்கிற மருமகளின் நிலைமை வெளியே சொல்ல முடியலை. எந்த நேரமும் அவளை தான் எதிரியாவே பார்க்குற மனோபாவம் இவங்களுக்கு எப்படித்தான் வருது மாமா? இங்கே நான் வாழ வந்து இத்தனை வருஷத்தில் ஒரு நாளாவது என்னை ஏதாவது சொல்லாமல் இருக்கீங்களா? அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களை நான் ஏன் எதிரியாக பார்த்தா உங்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட என் கையால் கொடுக்க மனசு வராது, பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம அம்மாவா இருந்தா நம்ம கேட்டுக்க மாட்டோமா? வயசில் பெரியவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்து பொறுத்து இந்த குடும்ப ஒற்றுமைக்காக
எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிற எங்களுக்கு கடைசியாக கிடைக்கிறது என்ன? இந்த மன கஷ்டம்தான். அத்தை, உங்களை ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா? சங்கரி தேவியை அமைதியாக பார்க்க, உங்கள் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை விட உங்கள் வீட்டிலிருந்து பொண்ணு எடுத்துட்டு போன மாப்பிள்ளை எந்த விதத்தில் ஒசந்துட்டாரு? இங்க பாரு தேவி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நீயும் மாப்பிள்ளையும் ஒன்னா? ஒன்றுலத்தான். நானும் உங்கள் மாப்பிள்ளையும் ஒன்றுலத்தான். உண்மையத்தான் சொன்னீங்க அண்ணி. தீபா, நான் உன் கணவரை பற்றி பேசினது தப்புத்தான், மன்னிச்சிடு. நான் தப்பாக எதுவும் கேட்கல. அத்தை மனசில் இருக்கிறத தான் சொல்கிறேன். சொல்லுங்க அத்தை, உங்கள் மருமகளுக்கும் மருமகனுக்கும் உங்கள் மனசில் என்ன வித்தியாசம் வச்சுருக்கீங்க? என்னடி புதுசாக நாடகம் நடத்திக்கிட்டு இருக்க? இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ட்ராமா பண்ணிட்டு இருக்க? நான் எந்த ட்ராமாவும் பண்ணலை. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்னடி சொல்கிற? அவங்க எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளோ பெரிய குடும்பம். அவங்க குடும்பமும் உன் குடும்பமும் ஒன்றா? அப்போது உங்கள் மருமகனுக்கும் மருமகளுக்கும் இடையில் பணம் தான் வித்தியாசம் இல்லை? வேற எதுவும் இல்லை. வேற என்னடி இருக்கு? நான் சொல்லட்டுமா? சிவஞானம், சங்கரி, தீபா மூவரும் தேவியை வியப்பாக பார்க்க தேவி மென்மையாக புன்னகைத்தாள். அத்தை, உங்கள் மருமகன் உங்கள் வீட்டில் இருந்து 2 லட்சம் பணம், சொந்தமாக கார், 40 சவரன் நகை, அப்புறம் நீங்கள் 23 வருஷமாக பெற்று பாசத்தை கொட்டி வளர்த்த உங்கள் பொண்ணு, அத்தனையும் உங்கள் கிட்டே இருந்து எடுத்துக்கிட்டு போனவர். ஆனால் உங்கள் வீட்டுக்கு நிறைய இல்லை என்றாலும் 20 சவரன் நகை, பைக், சீர்வரிசை எல்லாம் கொடுத்து தன்னை பெற்று வளர்த்த தான் உயிருக்கு மேலான அம்மா அப்பாவை, தான் கூட பிறந்து வளர்ந்த பாசமான தங்கைகளை, தன்னை சுற்றியுள்ள உறவுகளை, தனக்கு பிடித்தமான தான் பிறந்து வளர்ந்த வீட்டை, தன்னுடைய ஊரையும் விட்டுட்டு உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக உங்கள் அனைவரையும் நம்பி இந்த வீட்டுக்கு வந்தவத்தான் உங்கள் மருமக. சங்கரி அமைதியாக தேவியை பார்த்து கொண்டிருக்க, தீபா, நான் ஒன்று கேட்குறேன், பதில் சொல்கிறியா? சொல்லுங்க அண்ணி. தீபா, உன்னுடைய குலதெய்வம் என்னம்மா? எங்களுடைய குலதெய்வம் பெரியபாளையத்தம்மன் அண்ணி. என்ன தீபா, கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு சொல்லிட்ட? ஆமாம் அண்ணி, எனக்கு தெரியும், எங்கள் குலதெய்வம் பெரியபாளையத்தம்மன் தான். பார்த்தீங்களா அத்தை, கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் டக்குன்னு சொல்லிட்டா. 23 வருஷமா அவள் குலதெய்வம் நம்ம கருப்பு சாமி தானே. நான் கேட்ட மறு நிமிஷம் அவள் என்ன சொன்னா பார்த்தீங்களா? ஒரு பொண்ணு வாழ வந்த உடனே இதுவரை பிறந்த வீட்டில் தனக்கான இருந்த மொத்த அடையாளங்களையும் அழிச்சிட்டு புதுசாக தான் வாழப்போன வீட்டுக்கான அடையாளத்தை தனக்கான அடையாளமாக மாற்றிக்கிறா. ஏன், தான் பேருக்கு முன்ன இருந்த தன்னுடைய அப்பாவின் இனிஷியலை கூட எடுத்துட்டு தான் புருஷனுடைய இனிஷியலை சேர்த்துக்கிறா. இப்படி தன்னையே மாற்றிக்கிட்டு தன்னுடைய கணவன், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், இப்படி அவர்களுக்காகவே வாழ்ந்து அவர்களின் நலனுக்காக கடவுளை வேண்டி இந்த வீடு நல்லா இருக்கணும்னு தினம் தினம் பூஜை செய்து இந்த குலத்தை தழைக்க செய்து இந்த குடும்பத்துக்காக தன் உயிரை கொடுத்து வாரிசுகளை பெற்று கொடுத்து அவங்கள நல்ல முறையில் வளர்க்க தன்னை முழுசாக அர்ப்பணிச்சு கொண்டு இந்த குடும்பத்தையே தான் உலகமாக நினச்சி வாழுற உங்கள் வீட்டு மருமக எந்த விதத்தில் அத்தை குறைஞ்சிட்டா? அவ என்ன உங்களுக்கு விரோதியா? சொல்லுங்க அத்தை, அப்படி என்னத்தான் நானும் என் குடும்பமும் உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டோம்? அவங்கள கண்டாலே ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. தேவி கண்ணீர் சிந்தி அழுதாள். அம்மாடி தேவி, அழாதேம்மா. சிவஞானம் சமாதானப்படுத்தினார். அண்ணி, அழாதீங்க ப்ளீஸ். அண்ணி, தீபாவும் சமாதானம் செய்தாள். அம்மா, ஏம்மா இப்படி அண்ணி அழ வைக்கிறீங்க? உனக்கு என்ன தெரியும் உன் மாப்பிள்ளைய பற்றி? அவர் உன்கிட்ட சிரித்து சிரித்து பேசுறது எல்லாம் உன் மேலே அவருக்கு இருக்கிற மதிப்புன்னு நினைக்கிறியா? இல்லை, சும்மா உங்ககிட்ட அவர் அப்படி நடந்துக்கிறார், அவ்வளவு தான். உண்மையை சொன்னால் அவர் எப்போவும் உங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். தினம் தினம் இதை கேட்கும்போது எனக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். அதுவும் என் அத்தை இருக்காங்களே, ஒன்றுமில்லாத குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுத்துட்டோம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லும்போது நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு தெரியுமா? சங்கரி கண் கலங்கி பார்க்க,
என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய அந்தஸ்துக்கு நாமளும் ஒன்றும் இல்லாதவங்க தானே. இது மட்டும் இல்லை, எப்பொழுதும் நம்ம வீட்டை பற்றி தான் பேச்சு. நீங்கள் என்னத்தான் அவரை விழுந்து விழுந்து கவனிச்சாலும் பின்னாடி உங்களை தப்பாக தான் பேசுகிறாருமா. தீபாவும் மனமுடைந்து அழுதாள். என்னடி சொல்கிற? நம்ம மாப்பிள்ளையா அப்படி? அவர் ரொம்ப நல்லவராச்சே. அவரா எப்படி நடந்துக்கிறார்? இதை உன்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேணாமன்னு தான் இதுவரை சொல்லலை. ஆனால் அண்ணி அதை இன்னைக்கு சொல்ல வச்சுட்டாங்க. சங்கரி தேம்பி அழுதாள். ஏம்மா இப்போ எதுக்கு அழுகிற? நீ உன் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுக்கு செஞ்சா அது சரி. அதுவே இன்னொரு வீட்டுக்கு வாழப்போன உன் பொண்ணுக்கு நடந்தா தப்பா? என்னம்மா நியாயம் இது? நம்ம குடும்பத்துக்கு பெண்ணையும் கொடுத்து அவங்களால என்ன முடியுமோ கடன் வாங்கியாவது செய்து தான் பொண்ணு போகின்ற இடத்தில் சந்தோஷமா இருப்பாங்கிற நம்பிக்கையில் வாழும் ஒவ்வொரு பெண்ணை பெற்றவங்களும் பாவம்மா. ஒவ்வொரு பொண்ணும் தான் வாழ வந்த வீட்டில் தான் படுற கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் மறைச்சிக்கிறான்னா அது உங்கள் மேலே உள்ள பயத்தில் இல்லை, அவங்க பெற்றவங்க மேலே அவங்களுக்கு இருக்கும் பாசத்தில். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு தன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் தாங்குவா. ஆனால் தன்னை சேர்ந்தவங்களை கஷ்டப்படுத்தினா தாங்க மாட்டா. இதை கேட்டு தேவி குமுறி குமுறி அழுதாள். சங்கரி பதில் பேச முடியாமல் உறைந்து நின்றாள். தீபா தேவியை அணைத்து கொண்டாள். அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க. நானும் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு உங்கள் மனசை புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. நீ ஏன் தீபா மன்னிப்பு கேட்குற? நீயும் இவ்வளவு கஷ்டத்தை உள்ள வச்சுக்கிட்டு இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுக்கிற இல்லை? தீபாவின் கண்களை துடைத்தாள். இது இறைவன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எழுதிய தலையெழுத்து. இதை மாற்ற முடியாது. தீபாவும் தேவியும் ஒருவரை ஒருவர் தழுவி ஆசுவாசப்படுத்தி கொண்டனர். சிவஞானம் விழிகளும் நனைந்திருந்தது. சங்கரி மெதுவாக தேவியின் அருகில் வந்தாள். அம்மாடி தேவி, இந்த அத்தையை மன்னிச்சிடுமா. அத்தை, என்ன இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி. ஆனால் நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கலையேம்மா. நானும் ஒரு காலத்தில் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவதான்னு எனக்கு மறந்து போச்சு. என்னை மன்னிச்சிடு கண்ணு. அங்கு அனைவர் விழிகளும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. 2 நாள் கழிந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. தேவி தன் அம்மா அப்பா வீட்டிற்கு செல்ல ஆயத்தமாயிருந்தாள். அனைத்து உடைகளையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். வாசலில் கார் சத்தம். மகேஷ் உள்ளே வந்து கொண்டிருந்தார். வாங்க மாப்பிள்ள, வாங்க. சங்கரி அவரை வரவேற்றாள். என்ன அத்தை, தீபா என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ளே தான் இருக்கா மாப்பிள்ள. இதோ குரல் கொடுக்கிறேன். அம்மாடி தீபா, தீபா, மாப்பிள்ளை வந்திருக்காரு பாரு. இதோ வரேம்மா. வாங்க. எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். என்னங்க, போன காரியம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? நல்லபடியாக முடிஞ்சுது. தீபா, அடடே, வாங்க மாப்பிள்ள. எப்போ வந்தீங்க? இதோ இப்போ தான் வந்தேன் மச்சான். அப்புறம் எப்படி இருக்கீங்க? உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது மச்சான். ஆமாம், எங்கே கிளம்பிட்டீங்க மச்சான்? நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கீங்க. அதுவா, தேவி வீட்டில் ஒரு விசேஷம், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? ஆமாம், அன்னைக்கு தேவி அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, நான் மறந்துட்டேன். மகேஷ் ஆளில் அமர்ந்த சில நிமிடங்களில், சரிங்க மாப்பிள்ள, கிளம்புறோம். என்னங்க மச்சான், ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து, கொஞ்சம் பேசிட்டு இருப்போமோன்னு பார்த்தா இப்படி உடனே கிளம்புறீங்க? இல்லை மச்சான், டைம் ஆச்சு. இப்போ போனால் தான் இருட்டுறதுக்குள்ளே போய் சேர முடியும். நாம் எங்கே போயிட போகிறோம்? இன்னொரு நாள் பேசிக்கிட்டா போச்சு. தேவி உள்ளிருந்து சூட்கேஸை தள்ளிக்கொண்டு வெளிவந்தாள். அண்ணா, எப்போ வந்தீங்க அண்ணா? இப்போ தாமா வந்தேன். வந்தவனுக்கு இன்னும் ஒரு காப்பி கூட தரலை. தங்கச்சி, சூடாக ஒரு காப்பி கொண்டு வாமா. இதோ கொண்டு வரேன் அண்ணா. சூட்கேஸை அங்கேயே விட்டுவிட்டு கிச்சன் உள்ளே செல்ல அடி எடுத்து வைத்தவளை, அம்மாடி தேவி, காப்பி தானே, நான் போட்டு தருகிறேன் மாப்பிள்ளைக்கு. முரளி வெயிட் பண்ணுறான் பாரு, நீ கிளம்பு. இந்த வார்த்தையை கேட்ட தேவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்மத்தை தானா பேசுவது? அவள் வியப்பில் பார்க்க, நீ கிளம்புமா,
என்றதும் தேவி அமைதியாக தலையை அசைத்து அங்கிருந்து வெளியே செல்ல, அம்மாடி தேவி, என்னங்க அத்தை, அப்பா அம்மா கிட்ட சொல்லு, நாங்கள் நாளைக்கு காலையில் நிச்சயம் முடியறதுக்குள்ள அங்கே இருப்போம்னு. சரிங்க அத்தை. விழிகள் நனைய ஆனந்த கண்ணீருடன் தேவி அங்கிருந்து சென்றாள். மிகுந்த அதிர்ச்சியுடன் இதை பார்த்து கொண்டிருந்தான் மகேஷ். மாப்பிள்ள, காஃபி கேட்டிங்கல்ல, இதோ ஒரு நிமிஷம் கொண்டு வரேன். சிறிது நேரத்தில் சங்கரி காஃபியை எடுத்துக்கொண்டு வந்தாள். ஆகாஷ் வந்து மகேஷை அணைத்து கொண்டான். டேடி, எப்போ வந்தீங்க டேடி? இப்போ தான்ப்பா வந்தேன். சரிங்க மாப்பிள்ள, ரொம்ப அசதியாக இருக்கீங்க, போய் உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுங்க. சங்கரி சொன்னதும் மகேஷ் நேராக தங்கள் அறைக்கு சென்றான். தீபாவிடம், தீபா, என்னங்க, என்ன ஆச்சு அத்தைக்கு? ஏன்? இல்லை, அத்தை நடவடிக்கையில் ஏதோ வித்தியாசம் தெரிகிற மாதிரி இருக்கு. என்னங்க சொல்கிறீங்க? அப்படி என்ன மாற்றத்தை பார்த்துட்டீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன், நீ படு. மகேஷ் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அன்று இரவு டின்னர் தயாரானது. தீபா, அம்மாடி தீபா, மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாமா, சாப்பிடலாம். மகேஷும் தீபாவும் வந்தனர். சிவஞானம், ஆகாஷ் இருவரும் வந்தனர். அனைவரும் டின்னரை முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்திருக்க, ஏங்க, நம்ம விடியற் காலையில் கிளம்பணும். ஏன் தீபா, ஏன் அவ்வளவு காலையில்? இல்லைங்க, அம்மாவும் அப்பாவும் அண்ணி ஊருக்கு போகிறாங்க, அதனால தான் நம்ம விடியற் காலையில் சீக்கிரமாக கிளம்பிடுவோம். சரி தீபா. மகேஷிற்கு உள்ளுக்குள் ஏதோ செய்தது. அவன் அமைதியாக அறையில் சென்று படுத்துக்கொண்டான். அடுத்த நாள் காலை மூவரும் கிளம்பினர். அவர்களை வழி அனுப்பிவிட்டு சங்கரியும் சிவஞானமும் தேவியின் ஊருக்கு கிளம்பினார்கள். அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க. கதிரவனும் காமாட்சியும் அவர்களை வரவேற்றனர். என்ன சம்பந்தி, எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இல்லை சம்பந்தி, இன்னும் பாக்கு வெத்தலை மாற்றிக்கல. வாங்க உட்காருங்க. மாமா, அத்தை, எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? தேவியின் இரண்டாவது தங்கையும் மூன்றாவது தங்கை பூவிழியும் ஆசி பெற்றனர். தேவி வந்தால் அவர்களை விசாரித்துவிட்டு இருவருக்கும் குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாள். நிச்சயம் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. 3 மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. பூவிழியின் விருப்பப்படியே வரதட்சணை எதுவும் தரவில்லை. அதேபோல் அவளின் விருப்பப்படியே தன் சம்பளத்தில் பாதி கதிரவனுக்கும் காமாட்சிக்கும் அளிக்க முடிவானது. நண்பர்களே, ஒரு குடும்பத்தின் மருமகள் அந்த வீட்டின் மிக முக்கியமான சொத்து. அவள் அந்த குடும்பத்தினரால் மதிக்கப்பட வேண்டியவள். மாறாக பல இடங்களில் அவமதிக்கப்படுகிறாள். பல குடும்பங்களில் இப்படித்தான் நடக்கிறது. தன் வீட்டின் மருமகளை சோற்றுக்கு வழியில்லாமல் வந்தவள் என்று அவமதிக்கிறார்கள். ஆனால் தன் வீட்டிற்கு வரும் மாப்பிள்ளைகளுக்கு மட்டும் அங்கு மரியாதை கொடிகட்டி பறக்கிறது. அவர்களை தங்கள் தலையின் மீது தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு அதன் அருமை தெரிகிறதா? சிந்தியுங்கள். பல இடங்களில் இது நடக்கிறது. நீங்கள் என்ன அன்பு செலுத்தினாலும் அதற்கு பலனில்லை என்றால் தயவு செய்து சற்று ஒதுங்கியே நில்லுங்கள். ஐயோ, நம் பெண்ணின் நிலை என்னவாகுமோ என்று பயம் வேண்டாம். புதிதாக எதுவும் மாறப்போவதில்லை. அவள் எப்பொழுதும் படும் கஷ்டம்தான். ஒரு பெண் தன் வாழ வந்த வீட்டில் எத்தனை ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வாங்குகிறாள். போதாததற்கு தன் குடும்பத்தாரை கேவலமாக பேசும் வழியையும் ஒவ்வொரு நாளும் தாங்குகிறாள். இத்தனையும் தாங்கிக் கொண்டு அந்த பெண் அந்த குடும்பத்தின் மீதும் தன் கணவன் மீதும் தன்னுடைய பிள்ளைகளின் மீதும் மிகுந்த அன்பினையே செலுத்துகிறாள். தன் மனக்கஷ்டத்தை மறைத்து வாழ்கிறாள். சற்று சிந்தியுங்கள். அன்பிற்கு ஏங்குபவர்களிடம் அன்பை செலுத்துங்கள். உங்கள் அன்பினை புரியாதவர்களிடம் அன்பு செலுத்தி உங்களை காயப்படுத்தி கொள்ளாதீர்கள். சிந்தித்து செயல்படுங்கள். என்றும் நட்புடன் உங்கள் ஹேமலதா தனசேகர். நன்றி.